இன்னைக்கு வந்து ஒரு சில ட்ரைனிங் பத்தி பேசுவோம். அதாவது காலேஜ்ல வந்து ஐவின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, ஆனா என்ன கூட்டிட்டு போகும்போது நான் நல்லா டூர் என்ஜாய் பண்ணேன். அப்படிதான் என்ன கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ்ல கார்பரேட்ல வந்துட்டு அவுட் பவுண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று கூட்டிட்டு போவாங்க. அதாவது குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பிசிக்கல் டாஸ்க், ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்லாம் வந்துட்டு, அதாவது ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருந்து அவுட் சைட் கொண்டு போய் நிறைய டீமோட வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து நான் ஒரு 2022 கிட்ட வந்து போனேன். ஒரு கோவிட் டைம் அப்போ முடிஞ்சு நான் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு சீரியஸா நிறைய பேரோட மூஞ்சி வந்து ரெகக்னைஸ் ஆகல. அது போக வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் ஆஃபீஸ்க்கு நம்ம தான் புதுசாக போயிருக்க மாதிரி, இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதுனால நான் வந்து ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் போனோன்னே எல்லா டீமோடையும் மேக்சிமம் வந்துட்டு மிங்கிள் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க. அங்க வந்து எங்களுக்கு மிலிட்ரி எக்ஸ் ட்ரெயினர் ஒருத்தர் வந்துட்டு தான் எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணாங்க. அப்ப எப்படி இருந்துச்சுன்னா, சில பிசிக்கல் டாஸ்க்லாம் நம்ம பார்க்கும்போதே ஐயோ இவ்வளோ வெயிட்டா இருக்கோம், நம்மளாலலாம் முடியாதுங்க. ஆனா நம்மளை விட வெயிட்டா இருக்கவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா போகும்போது நம்மளுக்கும் அதே கான்ஃபிடென்ட் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத்தனை பேரும் நம்ம கூட வந்தவங்க யாருமே எனக்கு தெரியாதவங்க தான். ஆனா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மில்கி மேன்ட்டு பேசுறோம் இல்லையா? ஸோ அவங்க சொல்றத வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்டபிளா கேட்கணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு கியூல நிக்கிறோம். அவர் வந்துட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கேட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃபன் வந்து நான் கண்டிப்பா கொண்டு வரணும். அதாவது இப்படி லைனா என்ன அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். இங்க பக்கத்துல வேடங்கங்கள் இருக்குங்க, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இங்க நிறைய வந்துட்டு சரௌண்டிங்ஸ்ல ஃபேமிலி இருக்கு, நம்ம ரொம்ப நைட்லாம் வந்துட்டு அவ்வளவு சத்தம் போட வேணாம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் இங்கெல்லாம் சில பறவை விலங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ட்டு நானும் இப்படியே நின்று கேட்டுட்டே இருக்கேன். ஓகே ஓகேன்ட்டு. அப்புறம் திடீர்னு வந்துட்டு யாரும் சத்தப்படாதீங்க, நான் ஒண்ணு சொல்ல போறேன், நீங்க வந்து கத்தக்கூடாது, சாரி பேனிக் ஆகக்கூடாது, ஒரு ஷாக்கிங்கா இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்க வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு பேசாம. என்னடா இவரு இவ்வளவு டெம்ப் பண்றாரு, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப இங்க நின்றுட்டு இருக்கவங்க ஒருத்தவங்க காலு கீழே ஹேர் எடுக்கு அப்படின்னாங்க. அப்படின்னு நாட் திஸ் ஹேர், தட் இஸ் ஹேர். அதாவது ஒரு ரேபிட்டோட இன்னொரு இனம் இருக்குல்ல, காது பெருசா ப்ரௌன் கலர்ல, அது வந்துட்டு இங்க ஒரு குட்டி இருக்கு. அது யாரும் வந்துட்டு நீங்க ரொம்ப அதுக்கு கத்தி கூச்சல் போட்டீங்கன்னா அது ரொம்ப பயந்துரும். அதனால வந்துட்டு அது இருக்கு, அது அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அது ஏன் காலு கீழே தான். நல்ல வேலை, இதுவாது இவ்வளவு நேரம் ஸ்டோரி சொல்லிட்டு கடைசியில இது சொன்னாரு. பாம்புக்கு இருந்தாலும் அதுவும் அப்படியே சொல்லியிருப்பார் போல. அப்படிதான் ஷாக் ஆனேன். அது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபன் இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டே எனக்கு இவ்வளோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகியுமே எனக்கு அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்க அவங்க டீம் எல்லாரோட இன்னொரு நல்ல பாண்ட் இருக்கு. ஒரு ஆஃபீஸ்ல தான் நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் தென் நம்ம வீட்டில் இருக்கிறத விட. அப்ப அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. சோம்பேறித்தனம் படாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. 3 இயர்ஸ் ஆனாலுமே, 5 இயர்ஸ் ஆனாலுமே, 10 இயர்ஸ் ஆனாலுமே அது கண்டிப்பா திரும்ப பேசுவோம். இன்னும் கொஞ்சம் எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும்னு தோணும். இது எல்லாமே எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிட். நம்ம நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்க, ஃபன்னா இருங்க. ஒரு டீம்ல நடுவுல காமெடி பீஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. பட் நீங்க இல்லைன்னா இந்த இந்த பிளேஸ் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, பை.